சரி, கம்ப்ளைண்ட் பண்ணா எதுவும் நடக்க போறதில்ல. டிவி நியூஸ்ல உங்க குடும்பத்தை பத்தி சொன்னா ஏதாச்சும் நடக்கும்ல? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சாதாரண ஒரு ரிப்போர்ட்டர் தானே. என் வேலை சாதாரணமானதுதான். ஆனா அந்த சாதாரணமான வேலையை வச்சு என்னால பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். உங்க மொத்த குடும்பத்தோட ஒழுக்கத்தையும் என்னால உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட முடியும். ஏய், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோடே. கிளம்பு போ. ஏய் நிதிஷ், என்ன பேசுற நீ? நீரா, இத பாரு இனியா, உன் பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்கோ. சந்திரிகா, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாருமா, உங்க வீட்டு ஆளுங்க கமிஷனர் கிட்ட எழுதி கொடுத்த மாதிரி நாங்களும் எழுதி கொடுத்துட்டோம். இனிமே நிதிஷால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்றேன், இனிமே வராது. என்ன நம்புமா? உங்க வீட்டு ஆளுங்க எந்த பிரச்சனையும் பண்ணலனா நிதிஷும் அமைதியா தான் இருப்பான். உன்னை இனிமே தொந்தரவு பண்ண மாட்டான். பண்ண கூடாது. இனி ஏதாவது பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க சொல்ற சாதாரண ரிப்போர்ட்டர் வேலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு தெரியும். எனக்கு யாரும் கிளாஸ் எடுக்க தேவையில்ல. இன்னொரு தடவை என்னையும் ஆகாஷையும் சேர்த்து வச்சு பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எங்கடா போற? அவகிட்ட சண்டை போட போறியா? இனியா மீடியால இருக்கா, அதத்தான் அவ திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறா. நீயா எதையும் பண்ணி வைக்காம உள்ள போ. முதல்ல போன்னு சொன்ன, போ. இவ்வளவு திமிரு பிடிச்ச ஒருத்தைய கல்யாணம் பண்ணதுக்கு நிதிஷ் சும்மாவே இருந்திருக்கலாம். அந்த குடும்பமே திமிரு பிடிச்ச குடும்பம். நம்ம அளவுக்கு பணம் இல்ல, ஸ்டேட்டஸ் இல்ல, ஆளுங்க சப்போர்ட்டும் இல்ல. ஆனாலும் அந்த ஆட்டம் ஆடுறாங்க. நாம பார்த்துட்டு சும்மாவே இருக்க போறோமா? உங்ககிட்ட நான் கடைசியா கேக்குறேன், நிதிஷ்காக நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா இல்ல வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க போறீங்களா? உங்களால எதுவும் செய்ய முடியலன்னா சொல்லிடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னால முடிஞ்சத நான் செஞ்சுக்கிறேன்.